சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு நவராத்திரியோட டே 3. ஸோ காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபில்டர் போட்டு வச்சாச்சு. எப்போவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் போடுற அந்த ஃபில்டரோட டிகாக்ஷன் ரொம்ப நல்லா திக்காக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் செகண்ட் ஃபில்டர் காஃபியும் எடுப்பீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு டே 3ங்கிறதால நம்ம வீட்டுக்கும் நிறைய பேர் தாம்பூலம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அதுல மெயினா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அது யாருங்கிறத நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் அவங்க எதுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் செக் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கான நைவேத்தியம் நம்ம ரவா கிச்சடி தான் பண்ண போறோம். ஸோ சிம்பிளா நான் காலையிலேயே டிஃபனுக்கும் சேர்த்து நைவேத்தியமா நம்ம கிச்சடியே பண்ணியாச்சு. எப்பவுமே நம்ம ரவா வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்றோமோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயிலையோ அதை வறுத்துட்டு அப்புறமா நீங்க பண்றச்ச அது நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அண்ட் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம வறுத்து பண்றதுக்கும் வறுக்காம பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். நவராத்திரிக்கு பொம்மை வச்சு நம்ம அதுக்கு நிவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்றது தவிர்த்து அதுக்கு அடுத்த விஷயமா நம்ம ஸ்பெஷலா நினைக்கிறது என்னன்னா, நம்மளோட விமன்ஹுட்டை நம்ம அந்த 9 டேஸும் ரொம்ப இதுவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுதான் நவராத்திரிக்கான ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். விமன்ஹுட்டோட எவ்ரி பார்ட், அதாவது ஈச் பார்ட், அந்த குழந்தையா இருக்கட்டும், அடுத்து நம்ம அந்த டீனேஜா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து நம்ம கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போய் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்மளே ஒரு மதர்ஹுட் ஆயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜ், எவ்ரி ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ஸ்பெஷல் ஃபார் எவ்ரி உமன் அண்ட் எவ்ரி கேர்ள். ஸோ அதை செலிப்ரேட் பண்ற வகையில தான் நம்ம இந்த 9 டேஸ் ஆஃப் நவராத்திரியை ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றோம். இதே மாதிரி நீங்க என்னென்னலாம் ஸ்பெஷலா நவராத்திரி அப்போ ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் நவராத்திரிக்கு இன்னும் என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கும் தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன்ல. உருளி பாத்திரத்துல பூ மாத்திரச்ச ஏதாவது பூ ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா நான் அதை அப்படியே தூக்கி போட மாட்டேன். அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டா என்ன கலர் வைக்கலான்னு தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். என்னடா இது இருக்கிற பூவே எடுத்து திரும்ப போடுறாளேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லா விமன் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரையுமே ஸ்பெஷலா நம்ம இந்த ஃபெஸ்டிவல்ல ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அந்த தாம்பூலம் கொடுக்குற பழக்கத்தை நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணி அண்ட் தாம்பூலம் கொடுக்கறதுல அவங்கள நம்ம ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறோம். இதுல முக்கியமா இந்த 2 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம ட்ரீட் பண்றோம் இந்த நவராத்திரி பூஜையில. பிகாஸ் துர்கா தேவிய அவங்களோட தான் அவங்களோட அடுத்த இன்கார்னேஷனா நம்ம குழந்தைங்கள தான் பாக்குறோம், குழந்தை வடிவுல தான் பாக்குறோம். ஸோ நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, கன்னியா பூஜை பண்றது நவராத்திரி டைம்ல ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ அந்த குழந்தைங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கான வஸ்திரம் அண்ட் அவங்களுக்கு பிடிச்சமான பொட்டு, வளையல், மெஹந்தி எல்லாமே வச்சு கொடுக்கறதுல அவங்கள நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அர்த்தம். ஏன் முக்கியமா கன்னியா பூஜை பண்றோம் அண்ட் சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு முக்கியமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்குறோம்னா, ஏன்னா இன்னோசென்ஸோட இன்னொரு அவதாரம் குழந்தைங்க தான். ஏன்னா குழந்தை வடிவில் இருக்கும் போதுதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, களங்கமில்லாத மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களதான் நம்ம துர்கா தேவியோட ரொம்ப ஒப்பிட்டு பாக்குறோம். ஸோ இதை ஒரு ஐதீகமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்களும் யார் யாருக்கெல்லாம் உங்க வீட்டுல இந்த பழக்கம் இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்க. நான் அதே போல என்னால முடிஞ்சது ஒரு சிம்பிளான நலங்கு அண்ட் அவங்களுக்கு என்னால கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பண்றச்ச அந்த குழந்தைங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்கன்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். யாரா இருந்தாலுமே அவங்கள நம்ம ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கும். ஸோ முக்கியமா இந்த நேரத்துல இந்த குழந்தைங்களை நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிறது அது நம்மளுக்கே ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவோம். நவராத்திரி டைம் மட்டும் இல்ல, எந்த நேரத்துல வேணாலும் நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம எல்லாருக்குமே பண்ணலாம். ஸோ நான் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்கதான் அந்த குட்டி கெஸ்ட். நம்ம வீட்டுக்கு கன்னியா பாப்பாலாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க நலங்கு வச்சு அவங்களுக்கும் சின்ன சின்ன தாம்பூலம் கொடுத்து அதோட கிஃப்ட்ஸும் கொடுத்தோம். ஸோ தே ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி ஹாப்பி. இதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ப்ரொசீஜர்ல நான் அவங்களுக்கு எப்படி சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நான் சந்தோஷப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் துர்கா தேவியோட இன்னொரு அவதாரம்ன்றதால அவங்கள நவதுர்கான்னு கூட கூப்பிடுறாங்க.
இதே மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த 9 டேஸுமே நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்கள ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், அதுல நம்மளுக்கும் ஒரு சின்ன திருப்தி இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி நீங்க என்னென்னலாம் உங்க வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கோ இல்ல உங்க வீட்டுக்கு வர லேடிஸ்க்கு என்னென்னலாம் கிஃப்ட் கொடுப்பீங்க அண்ட் அவங்கள எப்படி எப்படிலாம் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைப்பீங்க அப்படிங்கறதே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கும் வரை till then take care, bye bye.